நடிகை சமந்தாக்கும் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம்? இந்த ஒரு கேள்வி தான் லாஸ்ட் ஒரு 3 நாளா எனக்கும் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைக்குள்ள எப்படி சமந்தா உள்ள வந்தாங்க அப்படின்னா, இந்த ஒரு போட்டோ வந்து நீங்க சமூக ஊடகங்கள்ல பார்த்திருப்பீங்க லாஸ்ட் ஒரு 4 நாளா. இந்த ஒரு போட்டோ இன்ஸ்டாகிராம்ல மட்டும் 44 மில்லியன் டைம்ஸ் வந்து ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. பாலஸ்தீன மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த காசா பகுதியில ஒரு ஏரியா வந்து இந்த ராஃபா அப்படின்ற இடம். போன திங்கக்கிழமை அதாவது 27ஆம் தேதி இஸ்ரேல் ராணுவம் வந்து அந்த பகுதியில ஒரு தாக்குதல் நடத்துறாங்க. அந்த தாக்குதல்ல 45 அப்பாவி பாலஸ்தீன மக்கள் வந்து இறந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி செய்தி. இஸ்ரேல் வந்து அந்த ஏரியாவை அட்டாக் பண்ணது உண்மை, அதுல பொதுமக்கள் இறந்ததும் உண்மை. இந்த ஒரு செய்தியை மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாரும் பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க சோஷியல் மீடியால. லாஸ்ட் ஒரு 7 மாசமா நான் பார்த்துட்டு இருக்கேன். இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்திருச்சு அப்படின்ற மாதிரியே தான் ப்ரொஜெக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க மீடியாலையும் சரி, இந்த சோஷியல் மீடியால இருக்கிற அந்த கும்பல் எல்லாருமே. இஸ்ரேல் வந்து ஏதோ இந்த அப்பாவிகளை கொல்ற ஒரு வில்லன் மாதிரி இவங்க வந்து எல்லாரும் காமிச்சிட்டு இருப்பானுங்க. அதே தான் இந்த விஷயத்திலயும் வந்து நடந்திருக்கு. அந்த ஒரு செய்தியை மட்டும் எடுத்துக்கிட்டானுங்க. அந்த 45 பேர் இறந்துட்டாங்க அப்படின்றது மட்டும் வச்சுக்கிட்டு இஸ்ரேல் வந்து பாருங்க அப்பாவிகளை வந்து கொல்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க சோஷியல் மீடியால. இந்த விஷயத்தை வந்து ஆரம்பிச்சு வச்சது வந்து ஹாலிவுட் நடிகர்கள். அங்கிருந்து கிளம்பி இங்க பாலிவுட்டுக்கு வந்துருச்சு. கடைசியா பாலிவுட் ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்தி பட நடிகர்கள், முக்கியமா வந்து மலைக்கா அரோரா கான், ஜரீன் கான், சோனம் கபூர், அதுக்கப்புறம் ரகுல் பிரீத், இந்த எல்லாரும் சேர்ந்து சொல்லி வச்ச மாதிரியே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து இந்த போட்டோ வந்து போஸ்ட் பண்ணாங்க. இங்க வந்து யாருன்னா நடிகர் துல்கர் சல்மான், அதுக்கப்புறம் சமந்தா, யாரு இந்த ஓ சொல்றிய மாமா ஓ சொல்றிய மாமான்னு அவுத்து போட்டு ஆடிட்டு இருந்தாங்க தெரியுமா, அந்த சமந்தா. அதுக்கப்புறம் கிரிக்கெட் பிளேயர் ரோஹித் சர்மாவோட ஒய்ஃப், இவங்க எல்லாம் இந்த கூட்டம்லாம் சேர்ந்து ஆல் ஐஸ் ஆன் ராஃபா அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட போட்டு பாலஸ்தீனத்திற்கு ஆதரவா குரல் கொடுக்கிறது. ஆல் ஐஸ் ஆன் ராஃபா அப்பனா என்ன அர்த்தம்? எல்லா கண்களும் ராஃபாவை பார்த்துட்டு இருக்கு, இல்லனா எல்லாரும் ராஃபாவை பாருங்க, உங்க கண்ணை வச்சு கவனிங்க அப்படின்னு சொல்றாங்களா இவங்க எல்லாம். உங்கள் கண்களை வைத்து உற்று நோக்குங்கள், அங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு நல்லா கண்ணை வச்சு கவனிங்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்து போராளி கூட்டம், இவங்க வந்து போராடுறாங்களாம். அதுக்காக இவங்க கிட்ட நான் கேட்க விரும்புறது ஒரே ஒரு கேள்விதான். அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் தீவிரவாதிகள் முதல் முறையா வந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தினப்போ உன் கண்ணை வந்து நீ எங்க வச்சிருந்தாப்போ? அப்பெல்லாம் இவனுங்க எவனும் பேச மாட்டானுங்க. இவனுக்கு கண் அடைச்சுக்கும், வாய் அடைச்சுக்கும், எல்லாத்தையும் பொத்திட்டு உட்காந்துருப்பானுங்க. ஆனா இப்ப இஸ்ரேல் திருப்பி அட்டாக் பண்ணும்போது ஐயோ அம்மான்னு எல்லாம் கத்துறானுங்க. நடிகர் நடிகைகள்லாம் அவுத்து போட்டு அம்மனமா ஆடுறாங்கல்ல, ஆடட்டும், அதுக்கு வந்து காசு வாங்குறியா, போய்கிட்டே இரு. இந்த பிரச்சனையை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. இங்க சீரியஸா கிரவுண்ட்ல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு உனக்கு ஏதாவது தெரியுமா? இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கும் ஒரு டெரரிஸ்ட் குரூப்புக்குமான பிரச்சனை. உனக்கு அதை பத்தி என்ன தெரியும்? உனக்கு வந்து ஆடதானே தெரியும், ஆடிட்டு போயிரு. மத்தபடி இந்த பிரச்சனையில விஷயம் தெரியாம நீ வாய விடாத. அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரே போட்டோவை ஒரே டைம்ல எல்லா ஆக்டர்ஸும் ஷேர் பண்றாங்க. அப்ப என்ன உள்நோக்கம் அப்படின்னா, இது ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேலுக்கு எதிராக. இவங்களை விட்டுறலாம், இவங்க வந்து கூத்தாடி கழுதிங்க, இவங்களுக்கு வந்து வரலாறும் தெரியாது, ஒரு அளவும் தெரியாது. இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்ல வந்து அப்பாவிகள் இறந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதோட உண்மையான கதை என்னது, அதனுடைய பின்புலம் என்னன்னு இப்ப நான் சொல்றேன். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதாவது 26ஆம் தேதி சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு ஐடிஎஃப்ல இருந்து ஒரு ட்வீட் ஒன்று வருது. ஐடிஎஃப்னா இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்சஸ், அதாவது இஸ்ரேல் ராணுவம். அவங்க வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல. நான் வந்து அவங்கள ஃபாலோ பண்றேன், அதனால எனக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்துரும். அது போட்டு அடுத்த 10 நிமிஷத்துல நான் அதை பார்த்துட்டேன். அந்த ட்வீட்ல ஒரு படம் போட்டிருந்தாங்க. என்னன்னா, ராஃபா பகுதியில இருந்து ஹமாஸ் தீவிரவாதிகள் ராக்கெட்டை வீசி தாக்குறான். யாரு மேல? இஸ்ரேல் மேல. ராக்கெட்னு சொன்ன உடனே நம்ம தீபாவளிக்கு போற ராக்கெட்னு நினைச்சிடாதீங்க, ஒன்னொன்னும் பயங்கர வெயிட்டா இருக்கும், எல்லாம் மெட்டல்ல பண்ணது. அந்த ட்வீட்ல வந்து இஸ்ரேல் ராணுவம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்னதுன்னா, அன்னைக்கு காலையில தான், அந்த தாக்குதல் நடந்த அன்னைக்கு காலையில தான் ராஃபா பகுதியில் வந்து இந்த தொண்டு நிறுவனங்கள்லாம் வந்து பொதுமக்களுக்கு சேவை பண்றதுக்கு ஒரு கேம்ப் ஒன்று போட்டிருந்தாங்க. அதாவது பாலஸ்தீன பொதுமக்களுக்கு வந்து உணவு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்து அவங்கள காப்பாற்றி வைக்கிற ஒரு கேம்ப். அந்த கேம்ப்ல இருந்து இவர் ராக்கெட்டை விடுறான். நல்லா கவனிங்க, அது வந்து அப்பாவி பொதுமக்கள் பயன்படுத்துற ஒரு கேம்ப். அப்படின்னா அங்க எப்படி ஹமாஸ் உள்ள வந்தான்? பொதுமக்களுக்கு தெரியாம அவன் எப்படி உள்ள வந்தான்? அப்ப ஹமாஸ் வேற பாலஸ்தீன பொதுமக்கள் வேற அப்படின்றது உண்மை கிடையாது. ரெண்டு பேரும் கூட்டுக்கலவானீங்க. அப்ப இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது யாருன்னா ஹமாஸ். அவன் வந்து பொதுமக்கள் கூட ஒளிஞ்சுக்கிட்டு இங்க வந்து இவங்களை தாக்கிக்கிட்டு இருக்கான். இப்ப இஸ்ரேல் சும்மா இருக்குமா? கண்டிப்பா சும்மா இருக்காது. அவங்க திருப்பி அடிப்பாங்கல்ல. இப்ப இஸ்ரேலுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் கிடைக்குது. என்னன்னா, அந்த ராஃபா பகுதியில் எங்க இருந்து ராக்கெட் வந்துச்சோ அந்த இடத்துல ஹமாஸ் டெரரிஸ்ட் 2 பேர் வந்து ஒளிஞ்சிருக்காங்க. 2 பேரும் சீனியர் டெரரிஸ்ட். அதுக்கு அடுத்த நாள் திங்கட்கிழமை அதாவது 27ஆம் தேதி இஸ்ரேல் வந்து அந்த ராஃபா பகுதி மேல வான்வழி தாக்குதல் நடத்துறாங்க, ஏர் ஸ்ட்ரைக் பண்றாங்க. அதுக்கு நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த 2 பேரை தூக்கணும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தி அந்த 2 பேரையும் போட்டாச்சு. அதுல ஒருத்தன் பேரு யாசின் ராபியா, இன்னொருத்தன் வந்து கலித் நகர் அப்படின்ற அந்த 2 பேரையும் சோழியை முடிச்சாச்சு. நல்லா கவனிங்க, ஞாயிற்றுக்கிழமை இவன் ராக்கெட் விடுறான், திங்கட்கிழமை இவங்க வந்து விமானத்தை வச்சு அடிக்கிறாங்க. நீங்க இந்த பிளே ஸ்டேஷன்லாம் போனீங்கன்னு வைங்களேன், குழந்தைங்க விளையாடுற அந்த கேம்ஸ் இருக்கும்ல, அங்க போனீங்கன்னா அதுல ஒரு கேம் இருக்கும். என்னதுன்னா, ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுல வந்து சின்ன சின்ன ஓட்டையா இருக்கும். அந்த ஓட்டை உள்ள வந்து தவளை வந்து எட்டி பார்க்கும். குழந்தைங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தவளை வந்து எட்டி பார்க்கறப்போ அதை அடிக்கணும் கரெக்டா. இப்ப இஸ்ரேல் ஹமாஸ் போர்லயும் இதான் நடந்துட்டு இருக்கு. இஸ்ரேல் சும்மா தான் இருப்பாங்க, ஆனா இவன் என்ன பண்ணுவானா, சும்மா இருக்க மாட்டான். தவளை மாதிரி மேல வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பான், அவங்களை வந்து அடிச்சுக்கிட்டு இருப்பான், அவங்க மேல குண்டு போட்டுக்கிட்டு இருப்பான். அவங்க திருப்பி நல்லா சப்புன்னு 4 போடுவாங்களா, அழுதுட்டு ஓடிடுவான். அடி வாங்கிட்டு ஒப்பாரி வைக்கிறது, பாருங்க எங்களை அடிச்சுட்டாங்கன்ற மாதிரி ஒப்பாரி
ஒப்பாரி வைப்பானுங்க. இப்போ உங்களுக்கு அடுத்த கேள்வி வரும், அந்த 2 டெரரிஸ்ட கொல்றதுக்கு ஏன் வந்து 45 பேரை கொன்னாங்க பொதுமக்கள் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இப்போ அதுவும் அந்த அப்பாவி மக்களை பாதுகாத்து வச்சிருந்த ஒரு கேம்ப் மேல ஏன் இவங்க வந்து குண்டு போட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேட்பீங்க. இங்கதான் ஒரு முக்கியமான பிரச்சனை. அந்த பொதுமக்கள் இருந்த கேம்ப் மேல இவங்க குண்டு போட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அது பொய். உண்மை என்னன்னா, பொதுமக்கள் தங்கி இருந்த அந்த கேம்ப் இருக்கு இல்லையா, அந்த கேம்ப்ல இருந்து 1.25 கிலோமீட்டர் தூரத்துக்கு அங்கிட்டு தான் இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, இஸ்ரேல் தாக்குதல் நடத்தின அந்த இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டருக்கு அந்த பக்கம் இன்னொரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்துச்சு, இன்னொரு வெடிப்பு நடந்துச்சு. அந்த இடம் வெடிச்சு அங்க தீ பரவி அந்த கேம்ப்ல உள்ள மக்கள்லாம் வந்து இறந்துட்டாங்க அப்படின்றதான் உண்மை. அந்த பொதுமக்கள் இருந்த இடத்துக்கும் இஸ்ரேல் அடிச்ச இடத்துக்கும் 1.5 கிலோமீட்டருக்கு மேல தூரம். அப்ப எப்படி அங்க தீ பிடிச்சது அப்படின்னா, அங்கதான் ஒரு விஷயம் இருக்கு. ஹமாஸ் இருக்காங்க இல்லையா, அந்த தீவிரவாத கும்பல், அவனுங்க வந்து ஒரு ஜீப் நிறைய வந்து வெடிபொருளை வந்து நிரப்பி வச்சிருந்திருக்கானுங்க. அந்த ஜீப் வந்து பொதுமக்கள் இருந்தாங்க இல்லையா, அந்த கேம்ப் அது பக்கத்துல வந்து பார்க் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்துறப்போ அது தவறுதலா இங்க பட்டுருச்சு, இது வந்து வெடிச்சிருச்சு. நான் ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்க, அதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல வந்து தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், இன்னொரு வெடிப்பு வெடிக்கும் அங்க. அந்த 2வது வெடிச்சது வந்து இந்த ஜீப். مش مخزن، سيارة فيها سلاح، فيها رصاص وفيها سلاح وفيها خبطوها جيب. ها لمين بده يكون يعني؟ شايف؟ حسبي الله ونعم الوكيل يا شيخ. ها؟ ويطلع صاروخ علينا يجي هنا. இப்போ ஒரு கேள்வி, பொதுமக்கள் இருக்கிற அந்த இடத்துல அந்த கேம்ப் பக்கத்துல ஹமாஸ் டெரரிஸ்ட் எப்படி வந்தான், அவன் ஜீப் எப்படி அங்க வந்துச்சு? விஷயம் என்னன்னா, பொதுமக்கள் ஆதரவோட ஹமாஸ் வந்து அங்க ஃப்ரீயா இருக்கானுங்க. அவனுங்க வந்து இஸ்ரேல் மேல வந்து டெய்லி ராக்கெட் போட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு வந்து வெடிபொருளை வந்து இங்க வச்சிருக்கான் அவன். அந்த ஏரியால வந்து இன்னொரு காம்பவுண்ட், அந்த காம்பவுண்ட்ல வந்து ஒரு வேர் ஹவுஸே வச்சிருக்கான். ஒரு வேர் ஹவுஸ் நிறைய வந்து வெடிபொருளை வச்சிருக்கான். அங்கேயும் தீ பிடிச்சி மக்கள் பூரா இறந்துட்டாங்க. நான் சொன்ன எல்லா விஷயமும் வந்து இஸ்ரேல் ராணுவம் வந்து ட்வீட் பண்ணி வச்சிருக்காங்க, போய் பாத்துக்கோங்க. அவங்க வந்து படம் எல்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க, எங்க அந்த கேம்ப் இருக்கு, எங்க நாங்க அட்டாக் பண்ணோம், எங்க வேர் ஹவுஸ் இருந்துச்சு, எங்க தீ பிடிச்சதுன்ற மாதிரி கரெக்டா அவங்க போட்டு வச்சிருக்காங்க எல்லாத்தையுமே. உண்மை என்னதுன்னா, இஸ்ரேல் வந்து பொதுமக்கள் மேல நேரடியா அட்டாக் பண்ணல, எந்த ஒரு தாக்குதலும் அவங்க நடத்தல. ஹமாஸ் வச்சிருந்த இடத்து மேல குண்டு பட்டு வெடிச்சிருச்சு, மக்கள் இறந்துட்டாங்க. இதுல வந்து நமக்கு இன்னொரு ஆதாரமும் கிடைச்சிருக்கு. நான் ஒரு ஆடியோ கிளிப்பை ஒன்னு ப்ளே பண்றேன், அதையும் பாத்துருங்க. அது என்னதுன்னா, அதுல வந்து 2 பேர் பேசிக்கிறாங்க, 2 பேரும் பாலஸ்தீனத்தை சேர்ந்தவங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னா, ஹமாஸ் டெரரிஸ்ட் வந்து அங்க இருந்தாங்க, அது வந்து குண்டு அங்க போட்டப்போ அந்த வேர் ஹவுஸ் மேல வந்து குண்டு பட்டு வெடிச்சிருச்சுன்ற மாதிரி அவங்க தெளிவா சொல்றாங்க. بعدين قعدهم ذخيره لما صوت السلاح بدا يتفجر وشمت هالمسار بعثر ابو رفيق مستودع سلاح باقي ولا طلع يعني الاخوان اللي خلطوها اليهود مش قويه يعني صاروخ صغير لانه مش فاحر جوره كبيره وعندها يطلع توابع لتفجيرات كتير. அந்த 2 பேரும் வந்து அரபி மொழியில பேசிக்கிறாங்க. இப்போ அதுக்கு ஒரு கூட்டம் கிளம்பி வருவானுங்க, பாருங்க இதெல்லாம் ஃபேக் அப்படின்னு சொல்லுவான். ஃபேக் அப்படின்னா நீ ஃபேக்னு ப்ரூவ் பண்ணு, உன்னால ப்ரூவ் பண்ண முடியாது, ஏன்னா இதான் உண்மை, நடந்த உண்மையை நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த அட்டாக்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் தெரிய வந்துச்சு. அந்த ராஃபா பகுதியில் வந்து ஹமாஸ் என்ன பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னா, பூமியில வந்து சுரங்கப்பாதை போட்டு வச்சிருக்கான். எவ்வளோ 700 பாதைகள் போட்டு வச்சிருக்கான். எப்படி பூமியை தோண்டி அதுக்கு அடியில வந்து சுரங்கப்பாதை போட்டு வச்சிருக்கான். 700 சுரங்கப்பாதை எதுக்குன்னா, வெப்பன்ஸ் வந்து கடத்திட்டு வந்து இஸ்ரேல் மேல வந்து குண்டு போடுறதுக்கு. நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்ப இஸ்ரேல் சும்மா இருக்குமா? கண்டிப்பா அவனை சும்மா விட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இஸ்ரேல் பாலஸ்தீன போர் வந்து ஒரு முடிவுக்கு எப்ப வரும்னா, ஹமாஸை வந்து மொத்தமா அழிச்சு கொல்லும் போது அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே வரும். என்னைக்கு இந்த ஹமாஸ் மொத்தமா சாகுறானோ அன்னைக்கு தான் அந்த மக்கள் வந்து நிம்மதியா வாழ ஆரம்பிப்பாங்க. கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். அக்டோபர் மாசம் 7ஆம் தேதி அந்த அட்டாக் நடந்தப்போ இஸ்ரேலோட பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த எல்லை பாதுகாப்பு படை, அந்த படையில இருந்து ஒரு 7 பெண்களை வந்து ஹமாஸ் வந்து கடத்திட்டு போனானுங்க. 22ஆம் தேதி இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னால அந்த பெண்களோட ஃபேமிலி இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த 7 பேரையும் வந்து ஹமாஸ் வந்து ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருக்கான். அவங்க கையை வந்து பின்னால கட்டியிருக்கானுங்க. அவங்க மூஞ்சி புள்ள அடிச்சு புள்ள ரத்தமா இருக்கு, உடம்பு முழுக்க காயம் இருக்கு, மூஞ்சி முழுக்க ரத்தம் இருக்கு. அவங்க வந்து அங்க அழுதுட்டு நிக்கிறாங்க. அவங்கள அடிச்சு அவங்கள பிணைய கைதியா அங்க பிடிச்சு வச்சு அடைச்சு வச்ச வீடியோ வந்து வந்துச்சு போன வாரம் தான். The Hostage and Missing Families Forum released footage of the moments of horror when 5 Israeli female soldiers were taken hostage by Hamas terrorists. Obtained from Hamas body cams shows Liri Elbag, Karina Ariev, Agam Berger, Daniela Gilboa, and Naama Levi in their moments of terror and confusion. Someone speak English. Sit down. ولك اخواتنا ماتوا من وراك ولا لن اخذكم كلكم.
The video was released at the request of the families who هاي السبهاي هاي الهمل. Seven of them were taken alive from the base. There is no greater mission than to return all the hostages, the living for rehabilitation and the murdered for burial. The Israeli government must not waste even one more moment. The hostage deal have been ongoing for months, but are currently stuck. இப்போ ஒரு விஷயம், இந்த வீடியோ வந்து CNN-ல மே மாசம் 22ஆம் தேதி வந்துச்சு. அந்த டேட் நல்லா கவனிச்சுக்கோங்க. 27ஆம் தேதி இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து ஆல் ஐஸ் ஆன் ராஃபா அப்படின்ற மாதிரி பாலஸ்தீன மக்களுக்கு வந்து குரல் கொடுக்குறாங்க இல்லையா, அது நடக்கிறதுக்கு 5 நாளைக்கு முன்னால தான் இந்த வீடியோ வந்துச்சு. ஒரு வாயை திறக்கல, எவனுமே வாயை திறக்கல. அந்த இஸ்ரேல் சோல்ஜர்ஸ்க்கு வந்து மூஞ்சே தெரியல, மூஞ்சுக்குள்ள ரத்தம், பெண்கள்னு கூட பார்க்காம அவங்களை அடிச்சு அப்படி அடைச்சு வச்சிருக்கான். அதை பத்தி எவனும் பேச மாட்டான். அது நடந்து ஒரு 5 நாள்ல வந்து இந்த அட்டாக் நடக்குது. உடனே எல்லாம் கத்துறானுங்க. அப்ப சமந்தா என்ன பண்ணிட்டு இருந்திருப்பானா, தூங்கிட்டு இருந்திருப்பா. இஸ்ரேலுக்கு ஒரு பிரச்சனைனா தூங்கிடுவாங்க. இஸ்ரேல் திருப்பி அடிச்சதுன்னா நல்லா கத்தி ஊழ விடுவாங்க. இஸ்ரேல் கேட்கறது வந்து ஒன்னே ஒண்ணுதான், அந்த பிணைய கைதி எல்லாரையும் விடுதலை பண்ணு, ஹமாஸை வந்து ஒழிச்சிரு. இந்த 2 விஷயம் தான். அதை பத்தி எவனாவது பேசுறியா? எவனும் பேச மாட்டான். அவனுக்கு வந்து ஹமாஸ் வந்து ஒரு விடுதலை போராட்ட தியாகிகள் மாதிரி அவங்க காட்டுவானுங்க. ஏதோ பாலஸ்தீன மக்களுக்காக இவங்க தான் போராடுற மாதிரி காட்டுவாங்க. ஆனா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், மக்கள் மத்தியில ஒளிஞ்சுக்கிட்டு குண்டு போட்டுக்கிட்டு இருக்கான். இவங்க திருப்பி அடிப்பாங்க, அடி வாங்கிட்டு சாவு. நீ இந்த மீடியா இருக்கானே, அவன் 24 மணி நேரம் இஸ்ரேல தான் வந்து தாக்கிட்டு இருப்பான். அவங்க தான் வந்து கொலை பண்றான்னு கத்திட்டே இருப்பான். ஆனா உண்மை என்னது, ஹமாஸ் தான் எல்லா பிரச்சனையும் காரணம். இந்த மீடியால இருந்து பேசுறவன், திமுக ஆதரவாளர்கள், அதுக்கப்புறம் இந்த நடிகர்கள் எல்லாருமே ஃப்ராடுகார பயிலுங்க. எவனுமே வந்து உண்மையை பேசவே மாட்டான். நீங்க உண்மையின் பக்கம் நிக்கிறீங்க அப்படின்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியும். உண்மைதான் எப்பவும் ஜெயிக்கும், உண்மைதான் ஜெயிக்கணும். அம் இஸ்ராயல் ஹாய் அப்படின்னா என்னது, இஸ்ரேல் வாழ்கிறது, இஸ்ரேல் எப்பயும் வாழும்டா. அம் இஸ்ராயல் ஹாய்.